பிஃபோர் அப்ளைங் JEE மெயின்ஸ் நான் 3 விஷயங்களை நீங்கள் அப்டேட் பண்ணி வைக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. முதல் விஷயம் எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆதார் கார்டு. அப்பா பேர் அல்லது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இதெல்லாமே அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓபிசியை பொறுத்த வரைக்கும் 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று வந்து நான் கிரீமி லேயர், இன்னொன்று கிரீமி லேயர். My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. JEE Joint Entrance Examination 2026 உடைய முக்கியமான ஒரு அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னா, அதுவும் தலை சிறந்த பொறியியல் கல்லூரிகளில் சேர்ந்து படிக்கணும் அப்படின்னா நம்ம JEE எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ண வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த JEE எக்ஸாமினேஷன் வருஷத்துக்கு 2 தடவை நடத்துவாங்க. JEE மெயின்ஸ் அப்படிங்கிறது 2 தடவை நடக்கும். இந்த மெயின்ஸில் குவாலிஃபை ஆன மாணவர்கள், அதில் நல்ல பர்சன்டைல் வாங்கின மாணவர்கள் JEE அட்வான்ஸ்டு அப்படிங்கிற அடுத்த கட்டமான தேர்வுக்கு தயாராவாங்க அல்லது அவங்க எலிஜிபிள் ஆவாங்க. JEE அட்வான்ஸ்ல நீங்க குவாலிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா IITல படிக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஸோ JEE மெயின்ஸுக்குரிய நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. பிஃபோர் அப்ளைங் JEE மெயின்ஸ் என்னென்ன விஷயங்களை நம்ம தயார் நிலையில் வைத்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு அப்டேட் அப்படிங்கிறது வந்திருக்கு. NTA தரப்புல இருந்து நமக்கு இந்த அப்டேட் அப்படிங்கிறது வந்திருக்கு. அட்வைசரி அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆன் அப்டேஷன் ஆஃப் ஆதார் கார்டு, UDID கார்டு அண்ட் கேட்டகரி சர்டிஃபிகேட். ஸோ இந்த PDF வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை தயாரில் வச்சுக்கணும், ரெடியாக வச்சுக்கணும் அப்படிங்கிற அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஆதார் கார்டு. இந்த இடத்துல பாருங்க, அந்த நேஷனல் லிஸ்டிங் எக்ஸாமினேஷனுடைய URL லிங்க் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நான் 3 விஷயங்களை நீங்கள் அப்டேட் பண்ணி வைக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. முதல் விஷயம் எதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆதார் கார்டு. ஸோ உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய நேமும், உங்களுடைய கிளாஸ் 10ல இருக்கக்கூடிய 10th மார்க் ஷீட்டில் இருக்கக்கூடிய நேமும் ஒரே மாதிரி இருக்கணும். டேட் ஆஃப் பர்த்தும் ஒரே மாதிரி இருக்கணும். அதை நீங்கள் மாற்றிக்கோங்க. ஆதார் கார்டு should be updated with correct name, date of birth as per class 10 certificate, latest photograph, address and father's name. அப்பா பேர் அல்லது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அப்புறம் உங்களுடைய அட்ரஸ், உங்களுடைய ரீசன்ட் ஃபோட்டோகிராஃப் இதெல்லாமே அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முதல் விஷயம். ரெண்டாவது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா UDID கார்டு. இது வந்து பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் PWD கேட்டகரியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் JEE மெயின்ஸ் எழுத போறீங்க அப்படின்னா நீங்களும் உங்களுடைய UDID கார்டு வந்து வேலிடாக இருக்கணும். UDID கார்டு should be valid, updated and renewed as required. இதை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. இது எல்லாத்துக்கும் வராது, PWD மாணவர்களுக்கு வரும். மூன்றாவது முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா கேட்டகரி சர்டிபிகேட். இதுல பெரும்பாலான மாணவர்கள் வந்துருவாங்க. என்னென்ன கேட்டகரி இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா EWS எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், SC, ST, OBC, NCL. OBCயை பொறுத்த வரைக்கும் 2 கேட்டகரி இருக்கு. ஒன்று வந்து நான் கிரீமி லேயர், இன்னொன்று கிரீமி லேயர். கிரீமி லேயர்னா உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்க மாட்டாங்க. நான் கிரீமி லேயர்னா மட்டும்தான் சர்டிபிகேட் கொடுப்பாங்க. இந்த கேட்டகரி சர்டிபிகேட் எல்லாத்துக்குமே ஃபினான்ஷியல் இயரை பொறுத்து வேலிடிட்டி இருக்கு. ஸோ அதனால லாஸ்ட் இயர் நான் எடுத்தேன் சார், அதனுடைய வேலிடிட்டி செக் பண்ணி பாருங்க. 2026 மார்ச் வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதை யூஸ் பண்ணலாம். ஒருவேளை எக்ஸ்பயர் ஆயிருந்துச்சு அப்படின்னா 2025லயே முடிஞ்சிருச்சு சார், அந்த எக்ஸ்பயர் ஆன சர்டிஃபிகேட் தான் என் கையில் இருக்கு அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் யூஸ் பண்ண முடியாது. யூ ஷுட் கெட் அ நியூ சர்டிஃபிகேட். சரிங்களா? ஸோ இதுலேயும் வந்து கொடுத்துருந்த கேட்டகரி சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் நீங்க மாற்றி வச்சுக்கோங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேஷன், அந்த வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க JEE.main.nta.nic.in. இதில் தான் அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்டில் தான் எல்லா விதமான ஃபர்தர் அனௌன்ஸ்மெண்ட்ஸும் வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ 3 விஷயத்தை நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும், வெரிஃபை பண்ணிக்கணும். ஒன்று உங்களுடைய ஆதார் கார்டு, இன்னொன்று உங்களுடைய UDID கார்டு, இன்னொன்று உங்களுடைய கேட்டகரி சர்டிஃபிகேட். இந்த 3ஐயும் ரெடி பண்ணி எல்லாத்துலேயும் எந்த கரெக்ஷனும் இல்லாமல், மிஸ்டேக்ஸும் இல்லாமல் பர்ஃபெக்டாக இருக்கா அப்படிங்கிறத என்ஷோர் பண்ண வேண்டியது உங்களுடைய கடமை. மாணவர்கள், பெற்றோர்கள் இந்த விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். JEE மெயின்ஸ் ரிலேட்டடாக வேறு ஏதாவது முக்கியமான அப்டேட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் அதை நம்மளுடைய சேனலில் பதிவு செய்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி ரிவர்ஷன், தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலை பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின படிப்புகள், அவங்க விரும்பின கல்லூரிகளில் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு அப்ளை பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.